வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டணம் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரிய வீராணம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிளை கழக செயலாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்னவேல் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து இந்தி திணிப்பை தடுப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் வேஷ்டி சேலைகள் வழங்கினார். இந்நிகழ்வில் பிரதிநிதி ஏடிசி ராஜேந்திரன், ஆதி திராவிடர் நலக்குழு ஒன்றிய துணை அமைப்பாளர் ராஜா, ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஐயனார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி ஆறுமுகம், முன்னாள் துணைத் தலைவர் கோபால் மற்றும் கதிரவன், அரசு, ஸ்ரீதர், ராமச்சந்திரன், வாசுதேவன், அம்பேத், சிவராமன், தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஒன்றிய கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கண்ணை இமை காப்பது போல தமிழ் மண்ணையும் மக்களையும் காக்கின்ற தங்க தலைவர், திராவிட நாயகர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியாபட்டணம் வடக்கு ஒன்றியத்திலே வீராணம் ஊராட்சியில், குறிப்பாக பெரிய வீராணம் ஊராட்சி பகுதியில் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இருவண்ண கொடி ஏற்றி தலைவர் அவர்கள் அறிவித்த உறுதிமொழியை கழகத்தினரிடம் பொதுமக்களும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் நல உதவிகளும் வழங்கப்பட்டு சிறப்பித்து மார்ச் 1 தினந்தோறும் பல்வேறு இடங்களிலே மிக சிறப்பாக இன்னும் இந்த மாதம் முழுவதும் கழக தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்